வணக்கம் நண்பா. என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 12th தேவையான பேசிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுல முதல் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 11th நிறைய பேர் படிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரோ 11th தொடவே இல்லை, 11th ஒண்ணுமே படிக்கல, எப்படி இப்போ 12th 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் ஆகுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சிம்பிளா சொல்றேன், 11th மொத்தமா நீங்க படிக்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க 12th படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 12th யூஸ் ஆகுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றேன். அது எல்லாத்தையுமே நீங்க பெர்ஃபெக்ட்டா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 12th படிக்கிறப்ப எல்லா கொஸ்டின்ஸும் பயங்கர ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மே மந்த்ல நம்ம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண போறது இந்த பேசிக்ஸ் தான். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை முழுசா பாப்பீங்கன்னு நம்புறேன். பிகாஸ் இதுதான் உங்களுக்கு 11th நீங்க 1 இயர் வேஸ்ட் பண்ணத மொத்தத்தையும் கையில கொடுக்க போகுது. ஸோ நான் 12th தேவையான பக்காவான பேசிக்ஸ் எது மட்டும் தேவையோ அதை மட்டும் இந்த வீடியோல 20 மினிட்ஸ்ல நான் சொல்லி தர போறேன். 20 மினிட்ஸ்ல நான் சொல்லி தரது நீங்க 1 இயர் உட்காந்து 11th பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்களா, அதுல உங்களுக்கு 12th தேவையான பேசிக்ஸ் இந்த 20 மினிட்ஸ்ல பக்காவா சொல்லி தர்றதுதான் இன்னைக்கு என்னோட வீடியோவோட சேலஞ்ச். என்னால கண்டிப்பா இந்த சேலஞ்சை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி உடஞ்சதுன்னா 1-2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? ஸோ போகலாமா? ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டைரக்டா உள்ள போயிடலாம். நான் உங்க கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி ஓகே நண்பா, டைட்டில் நான் சொன்ன மாதிரி 12th பிசிக்ஸோட பேசிக்ஸ் சொல்லி தரேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, பெருசா சொல்லி தர போறியா, நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்காவா ரொம்ப ஈஸியா அழகா சூப்பரா சொல்லி தந்துறேன். கவனிக்க மட்டும் செய்யுங்க. சரி ஓகே, பிசிக்ஸ் நினைச்சாலே ஒரே விஷயம் தான்டா, இந்த ஒரு வார்த்தை தான் மொத்த இதுவுமே இருக்கு. ஸோ தட் இஸ் கால் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு பிசிக்ஸ்ல புரிஞ்சிருச்சுன்னா நீங்க 11th ஆல்மோஸ்ட் படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் நிறைய இடத்துல இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ண விஷயங்கள் தான் 12th பிசிக்ஸ்ல அடிக்கடி வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் தெரியுமா? நீங்க படிக்கக்கூடிய ஃபார்முலாஸ்ல வரும். அட் த சேம் டைம் நீங்க போடக்கூடிய சம்ஸ்ல ஃபைனல்ல யூனிட் எழுதுவோம் பாத்தியா, அந்த இடத்துலயும் வரும். சரி ஓகே ப்ரோ, அப்ப ஜெனரலா எனக்கு என்ன பேஸ் மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 to 5 தான் இருக்கு. முதல் விஷயம், லென்த்துக்கு மெஷர்மெண்ட் என்ன, அதாவது எஸ்ஐ யூனிட். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுதுனாலும் கவலை இல்லை நண்பா, ஃபர்ஸ்ட் மீட்டர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, லென்த்துக்கு சொல்லிட்டேன். லென்த் இட் செல்ஃப் டிஸ்டன்ஸ் அர்த்தம்னு சொல்லிடுறேன். சரி ஓகே, வாட் அபவுட் வெயிட், அதாவது வெயிட்னா எஸ்ஐ யூனிட் கேஜி. அச்சா முடிஞ்சு போச்சு. அப்புறம் டெம்பரேச்சர்னா தட்ஸ் கெல்வின். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு கெல்வினால கே. சரி ஓகே ப்ரோ, வேற ஏதாவது இருக்கா? நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வெயிட் நான் சொல்றேன். வெயிட் கிடையாது, இல்லைன்னா மாசனும் நீங்க வச்சுக்கலாம், எதனாலும் உங்க இஷ்டம் தான். போத் ஆர் டிஃபரெண்ட்னு எனக்கு தெரியும், பட் சொல்றேன். வெயிட் முடிஞ்சிச்சு, டெம்பரேச்சர் முடிஞ்சிச்சு, அப்ப லாஸ்ட் யாருக்கா டைம். டைம்னா செகண்ட்ஸ், ஸோ அதனால எஸ். அண்ட் இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதுக்காக யூஸ் ஆகும், பட் இதுதான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, இங்கேயும் வரும். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் போட்டுட்டீங்கன்னா பக்காவா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோல். அவகேட்ரோஸ் நம்பர்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அது ஐ திங்க் இவ்வளவுதான். இதுக்கு தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க 12th படிக்க போறது எது தெரியுமா? சார்ஜ். சார்ஜ்னா கூலம்னு சொல்லுவோம், அதை நம்ம சீல இதுல மெஷர் பண்ணுவோம். இதுக்கும் மேல இன்னும் ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்லி கொடுத்துறேன். கரண்ட். கரண்ட்னா ஆம்பியர், ஏஎம்பி. தட்ஸ் ஆல் பா. ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டா சோ தட் உங்களுக்கு வர எழுதுற டீச்சர். சோ அவ்வளவுதான். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவா எழுதி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்த்துக்கு மீட்டர், வெயிட்டுக்கு கிலோகிராம், டெம்பரேச்சர் கெல்வின், டைமுக்கு செகண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், சார்ஜுக்கு கூலம், கரண்ட்டுக்கு ஆம்பியர். சரி ஓகே, சரி ப்ரோ நான் படிச்சேன்னு வச்சுப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதை வச்சு நான் 12th என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், யூனிட் போடுறதுக்குலாம் இதெல்லாம் தேவைப்படுன்னு சொன்னா, இப்ப எப்படி யூனிட் ஈஸியா போடணும்ன்றத சொல்லி தரேன் பாரு. அதாவது உங்க ஃபர்ஸ்ட் லெசனே யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் தான் இருக்கும் 11th பிசிக்ஸ். அந்த லெசனை இப்ப 5 நிமிஷத்துல என்னதான்றத சொல்றேன். சூப்பர். ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். எத்தனை பேருக்கு இங்க வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும்பா? வெலாசிட்டி என்ன ப்ரோ ஃபார்முலா? ஈஸியா சொல்லுவேன். வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன், அவ்வளவுதானே?
ஸோ டிஸ்டன்ஸ் இங்க போட்டுக்கணும், டிவைடட் பை டைம் டேக்கன் எழுதிக்குவேன். TIME TAKEN. பாத்தீங்களா ப்ரோ, எவ்வளவு அழகா நான் 11th படிச்சிருக்கேன். சூப்பரா பக்காவா சொல்லிட்டேன். இப்ப யூனிட் எழுத போறோம் நம்ம வெலாசிட்டிக்கு. அதுதான் ப்ரோ தெரியல. ஒரு சில இடத்துல MS இன்வெர்ஸ் 1ன்றான், ஒரு இடத்துல MS இன்வெர்ஸ் 2ன்றான், ஒரு இடத்துல kgன்றான், ஒரு இடத்துல kg MS இன்வெர்ஸ் 1ன்றான். இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்றான் ப்ரோ. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஹெல்ப் பண்ணு ப்ரோ. உங்க கதறல் எனக்கு கேக்குது, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நண்பா. கவனிடா, மேல என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட் SIல சொல்லி கொடுத்தேன்? மீட்டர். சூப்பர் நண்பா. டைம் டேக்கன் என்னது? செகண்ட். மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். இல்லனா இப்ப இந்த S, இது மேக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. 1/ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மேல கொண்டு போது பவர் -1 எழுதிக்கணும். அப்ப இதோட ஆன்சர் M வருமா? S நான் மேல கொண்டு போறேன், அப்ப இன்வெர்ஸ் 1. கீழே இருக்கிறத மேல எழுதுனா மேல வந்து -1 போட்டுக்கணும். -1ன்றதுல மைனஸ் போட்டு எழுதணும், ஏன்னா இங்க பவர் 1. இப்ப வெலாசிட்டியோட யூனிட் எவ்வளோ? MS இன்வெர்ஸ் 1. சூப்பரா பக்காவா? சூப்பர். இப்ப உங்களுக்கு நான் ஒரு லாஜிக் சொல்லி தரேன். இன்னொன்னும், ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன தெரியுமா? MS இன்வெர்ஸ் 2. எப்படி ப்ரோ ஆக்சலரேஷன் MS இன்வெர்ஸ் 2? அகைன் உங்களுக்கு தேவையானது அந்த ஃபார்முலா மட்டும் தான். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். நான் டைம்னால ஜஸ்ட் t போறேன், டைம் வேஸ்ட் பண்ண தேவை. சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டியோட யூனிட் என்ன? இங்க தான் ப்ரோ கண்டுபிடிச்சிருக்கோம். S இன்வெர்ஸ் 1. டைம் டேக்கன் யூனிட் என்ன? S. திருப்பி அதே லாஜிக், S மேல கொண்டு போ, மேல கொண்டு போனா இன்னொரு S இன்வெர்ஸ் 1. -1 பிளஸ் -1. இது என்ன ரூல்னா, மேக்ஸ்ல நம்ம ஒரு குட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேஸ் ஆன கீழ இருக்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கா? அப்ப ரெண்டுமே ஒரே குவாண்டிட்டி தான். மேல இருக்க மட்டும் ஆட் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. M இருக்கு, -1 பிளஸ் -1, ரெண்டு -1 ஆட் பண்ணா -2. ஆக்சலரேஷன் யூனிட் கிடைச்சிச்சா? பக்கா. இப்ப நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா கண்டுபிடிப்போமா? ஃபோர்ஸ் எப்படி வரும்? ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நான் உனக்கு சிம்பிளா சொல்லி தரேன் பாரு. ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்ன? இப்பதான் ப்ரோ படிச்சேன். MS இன்வெர்ஸ் 2. Mனா மாஸ், மாஸ்னா வெயிட், வெயிட்னா பக்காவா சொல்லி கொடுத்துட்டேனா? ஆனா ஃபோர்ஸுக்கு நம்ம ஜெனரலா எப்பவுமே என்ன சொல்லுவோம்? நம்ம தலைவர் ஆப்பிள், மரத்துல ஆப்பிள் இருந்துச்சு, நியூட்டன், அந்த யூனிட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுவும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். வாய்ஸ் தான். சரி ஓகே ப்ரோ, நீ வந்து சும்மா சின்ன கிளாஸ் இதே சொல்றீங்க, இதுதான் லாஜிக். அப்ப என்ன பண்ணுன்றீங்க? என்ன ஃபார்முலாவா இருந்தாலும் நான் சொன்ன அந்த 7 குவான்டிட்டிஸை ஞாபகம் வச்சுக்கோ. மெஷர்மெண்ட், SI யூனிட். நெக்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது, என்ன ஃபார்முலா கேட்டிருக்கானோ அந்த ஃபார்முலாவோட டெஃபினிஷன் எழுது. வெலாசிட்டி ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். இந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட்டை போட்டு எழுதிட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சூப்பர் ப்ரோ. 12th பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கவலைப்படாத. சரி, நான் சொன்ன மாதிரி 12th ஃபார்முலாஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நீங்க கூலம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். கூலம்ஸ்லாவோட யூனிட் என்னது? ஃபோர்ஸ் தானே. ஸோ நியூட்டன் டைரக்டா சொல்லிடலாம். அதனால உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒன்னு இருக்கும், P. Pனா என்னது? எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ரோ சொல்ற, இதெல்லாம் எனக்கு தெரியலையானா? நான் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் லெசனுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு போட்டிருக்கேன். அதுல இந்த டைபோலை பத்தி அழகா சொல்லியிருக்கேன். இதோட ஃபார்முலா என்னன்னா 2AQ. இதுதான் ஃபார்முலா. இப்ப எல்லாரும் எனக்கு இதோட யூனிட்டை ஈஸியா எழுதணும், அதுதான் மேட்ரு. யூனிட் சிம்பிளா சொல்லி தரேன். இது டிஸ்டன்ஸ், இது சார்ஜ். இப்ப யூனிட்டை டக்கு டக்குன்னு எழுதுங்க பாப்போம். 2 என்னது? கான்ஸ்டன்ட். யூனிட் போடணுமா? தேவையில்லை. D அதாவது ஏனா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ்னா யூனிட் என்ன? M. Qனா சார்ஜ், கூலம் மீட்டர். சிம்பிளா முடிஞ்சிச்சா? உனக்கு தெரியலையா? அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட ட்ரை பண்ணி பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் டிவைடட் பை Q. ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன? நியூட்டன். கூலம்க்கு யூனிட் என்ன? ஐ மீன் Qக்கு யூனிட் என்ன? கூலம். Qனா என்னது? சார்ஜ். கீழே இருக்க மேல எழுதணும் அப்படின்னா
இன்வர்ஸ் 1 போடணும். இங்க 1 இருக்காடா, பவர் மேல 1 தானே, அதே 1 தூக்கி நீ அதே C தூக்கி மேல தூக்கி போட்டா ஒரு மைனஸ் போடணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ஏதாவது வேற ஒன்றும் இல்லை. ஸோ கீழே இருக்கிற மேல எழுதுனா எப்பவுமே மைனஸ் போடணும், மேல இருக்கிற கீழே எழுதினாலும் மைனஸ் தான் போடணும். சூப்பரா யூனிட் எழுதிட்டேன். ப்ரோ எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, இன்னும் ஒரு பியூர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒண்ணுமே இல்லை, ஃப்ளக்ஸ் எடுத்துக்கோ. ஃப்ளக்ஸ் என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா தானே, எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட் n c இன்வர்ஸ் 1, கூட ஏரியா இருக்கு. ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். உன் ஃபார்முலா இதான். யூனிட் எழுதியா? இப்ப நீ இந்த யூனிட் ஏதாவது படிச்சியா? படிக்கல, நீ எழுதிட்டல, அவ்வளவுதான். இதான் நான் உனக்கு சொல்லி தரணும்னு நினைச்சேன். இப்ப என்ன ஃபார்முலா கேட்டாலும் ஒன்னாலேயே டைமென்ஷன்ஸை, அதாவது யூனிட்டை எழுத முடியும். சோ இனிமே நியூமெரிக்கல் சம்ஸ்ல உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தெரியலனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி யூனிட்டை பெர்ஃபெக்ட்டா எழுதுங்க. சோ தட் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ½ மார்க் கிடைக்கும். யூனிட் பக்காவா எழுதலாம், பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரெண்டாவது பேசிக் உள்ள போயிடலாமா? ரெண்டாவது பேசிக் என்னதுன்னா, நான் உங்களுக்கு என்னோட கூலம்ஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடறேன். ஓகேவா? சரி, கூலம்ஸ் லா என்ன ப்ரோ? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 divided by Q2 divided by R square. என்ன ப்ரோ கூலம்ஸ் லா எழுதியிருக்க? இதுக்கும் 11th பேசிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இதை வச்சு எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. ஓகே, ஆனா உங்க புக்ல இப்படியா இருந்துச்சு? இல்ல, இப்படி ஒரு கோடு போட்டு இந்த சைடு ஒண்ணு இப்படி போட்டு கொடுத்திருந்தானா? ஆமா ப்ரோ, எனக்கு இதுனா என்னன்னு தெரியல, இந்த இதுனா என்னன்னு தெரியல. ஆர் கேப்னா இதெல்லாம் தெரியுது என்ன, இதெல்லாம் சார்ஜ், இது மீட்டர்னா டிஸ்டன்ஸ், இது யூனிட், இதனாலும் மீடியத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் அப்படின்னு கூட எனக்கு தெரியுது. ஆனா இந்த ரெண்டு என்னன்னே தெரியல ப்ரோ. அப்புறம் இதை கேட்டா ஏதோ எஃப் வெக்டார்ன்றானுங்க, இதை கேட்டா ஆர் கேப்ன்றானுங்க. நான் 11th படிக்கல ப்ரோ, சத்தியமா புரிய மாட்டேங்குது அப்படின்னா லிட்டரலா சொல்லிட்டா ஒண்ணுமே கிடையாது. உனக்கு வேலை கலர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி தர்றாங்க. இதுக்கும் என்ன அர்த்தம்னா, நல்ல கவனி. இப்ப நீ ஒரு பொருளை தள்ள போற. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக், இந்த இடத்துல ஏதோ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் டேபிளை தள்ளுறேன். டேபிளை தள்ளுறதுக்கு பேர் என்னது? ஃபோர்ஸ் தானே, புஷ் புல்லுன்னு சொல்லுவேன். கரெக்ட், ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்ப நல்ல கவனி, நான் ஒரு 25 நியூட்டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 25 நியூட்டன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல 25 நியூட்டன் கொடுக்குறேன். 25 நியூட்டனை நான் இந்த செவுத்தை நோக்கி தள்ளினேன்னு வையேன், அது யூஸ் ஆகுமா ஆகாதா? என்ன ப்ரோ சொல்ற? செவுத்துல போய் தள்ளினா எப்படி ப்ரோ போகும்? போகாதுல. அதே 25 நியூட்டன் இந்த சைடு தள்ளினா போகுதா? கரெக்ட். இந்த இடத்துல எது மாறி இருக்கு? இங்க தள்ளுறத நான் இப்படி தள்ளுறேன், டைரக்ஷன் மாறுதான். இதுக்குதான் சொன்னாங்க அந்த காலத்துல. என்ன சொல்றாங்கன்னா பிசிக்ஸ் இதுல, ப்ரோ பசங்களா நல்லா கவனிங்க, மெஷர்மெண்ட் பண்றோம் சூப்பர், அதெல்லாம் ஓகே. ஆனா பண்ற மெஷர்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றது அதை விட இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்றாங்க. அதனாலதான் மெஷர்மெண்ட் பண்றதுக்காக ரெண்டா பிரிக்கிறாங்க மெஷர்மெண்ட். ஒன்னு என்னதுன்னா வேல்யூ. 25 நியூட்டன் சொன்னா அது வேல்யூ. அதே மெஷர்மெண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, அதுதான் டைரக்ஷன். எந்த சைடுல நீ தள்ளுற அதுதான் மேட்ரு. நான் இந்த சைடுல தள்ளி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. ஆனா இந்த சைடுல தள்ளினாதான் பிரயோஜனம், ஏன்னா இந்த சைடு தான் வழி இருக்கு, அதனால போகும். கரெக்டா? சோ இந்த வேல்யூவையும் டைரக்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த சிம்பிள். இததான் நம்ம, இது ஆக்சுவலா ஆரோ மார்க் மாதிரி தெரியும், ஆனா இதை வெக்டார்னு சொல்லுவோம். இப்ப வெறும் எஃப் போட்டு நான் ஃபார்முலா எழுதி இருந்தேன்னு வையேன், கரெக்டா? ஃபார்முலா எழுதுனா அது வேல்யூ. அதே எஃப் போட்டு பக்கத்துல ஒரு இந்த கேப் மாதிரி போட்டேன் பாத்தியா, இது டைரக்ஷன். ஓகே ப்ரோ, நீ சொல்றது ஓரளவுக்கு எனக்கு அங்கங்க புரியுது, ஆனா கம்ப்ளீட்டா புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ரீகேப் பண்ணி சொல்லித்தாங்கன்னா பக்காவா சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோ. இப்ப இந்த இடத்துல F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. இதை மட்டும் எழுதுறேன். இது கொஸ்டின் வச்சுக்கோ, ஃபோர்ஸ். இது என்னதுன்னா வேல்யூ. இதுல வேல்யூ மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இப்படியும் தள்ளலாம், இப்படியும் தள்ளலாம், ஏன்னா என்ன டைரக்ஷன் சொல்ல. ஆனா இங்க ஆர் கேப்னு ஒண்ணு கொடுத்துருக்கேனா, இந்த ஆர் கேப் எங்க சொல்லுதுன்னா எந்த டைரக்ஷன்ல நீ தள்ள போறன்றத சொல்லுது. அதுக்குதான் இந்த ஆர் கேப். எப்பெல்லாம் இந்த ஆர் கேப் வருதோ
அப்பெல்லாம் இந்த இடத்துல இந்த வெக்டார்ல தான் எழுதும். இதுதான் மேட்ரு. சோ இது வேல்யூ, இது டைரக்ஷன். ஒரு வேல்யூவையும் ஒரு டைரக்ஷனையும் சேர்த்து சொன்னா அது வெக்டார். இதுதான் எஃப் வெக்டார். பக்காவா சூப்பரா புரிஞ்சிருக்குமே. நல்ல கவனி. வெறும் வேல்யூ சொன்னா நார்மலா எழுதிட்டு போயிடலாம், 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் மாதிரி. ஆனா டைரக்ஷன் வேல்யூ ரெண்டும் சேர்த்து சொல்ல போறேன்னா இது உனக்கு டைரக்ஷன், இது உனக்கு வேல்யூ. இந்த வேல்யூ டைரக்ஷனை சேர்த்து சொல்ல போறோம்ன்றதான் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? சரி, இதுக்கு ஏதாவது ஜெனரல் ஃபார்முலா இருக்கா ப்ரோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எஃப் வெக்டார் நீ எழுத போறேன்னா எஃப் அதே மாதிரி எஃப் கேப். இதுதான் லாஜிக். எஃப் கேப்னா டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது, எஃப்னா வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது, எஃப் வெக்டார்னா இந்த ரெண்டுத்தையும் இணைக்க போறோம்ன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. பக்காவா சூப்பரா. சரி ப்ரோ, இந்த இடத்துல ஆர் கேப்னு யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு ஆர் கேப்? நான் வேற என்ன கேப் வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? பக்காடா, நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கேப், ஜே கேப், கே கேப், என்ன கேப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு இஷ்டம்னா என்ன லெட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம புக்ல ஆர் கேப் யூஸ் பண்ணிருக்காங்க. நீ ஜெட் கேப் யூஸ் பண்றியா? யூஸ் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது. ஆனா அது என்னன்றதை ரெப்ரசன்ட் பண்ணணும், அதுதான் மேட்ரு. அது நம்ம யாருக்கும் பண்ண தெரியாது, அதனால ஆர் கேப் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இதுல இருந்து ஒரு சின்னதா எக்ஸ்ட்ரா ஒரு திங் சொல்லி தந்துடுறேன். அதோட இந்த பேசிக்ஸ் ஓவர். சோ இப்போ உங்களுக்கு வெக்டார்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன, வேல்யூனா என்னன்றத பக்காவா சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சரி, ஒன்னே ஒன்று கிராஃப் இருக்கா? இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். கரெக்டா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ண. பிசிக்ஸ்ல டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணா எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப்னு சொல்லுவாங்க, y ஆக்சிஸ் ஜே கேப்னு சொல்லுவோம், இது z ஆக்சிஸ் கே கேப்னு சொல்லுவோம். சரி, ஓகே ப்ரோ. ஐ கேப், ஜே கேப், கே கேப் நீ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலா இதை சொல்லிக்கிறேன்னு சொல்ற. அதை தான் சொல்ல வர. புரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கெல்லாம் பேரை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஏன் யூனிட் வெக்டார்னா இது மூணுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். டைரக்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல இது வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணிச்சா? பண்ணல. அதனால யூனிட்டோட வேல்யூ என்னதுன்னா 1. சோ டைரக்ஷனை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வெக்டார் பேரு தான் ஐ கேப், ஜே கேப், கே கேப். டைரக்ஷனோட வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா நம்ம ஜெனரலா இந்த மாதிரி ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி போட்டுப்போம். அவ்வளவுதான். சூப்பரா, பக்காவா உனக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப இதே இடத்துல 3i cap plus 4j cap plus 5k cap அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப்ல மார்க் பண்ண சொன்னா என்ன பண்ணோம்? 0 1 2 3, எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 4, 1 2 3 4, அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸ்ல 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்க. இப்ப இந்த 3 பாயிண்ட் மீட் ஆகுற இடம் இருக்கு பத்தியா? அதுதான் பாயிண்ட். அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல, நான் சொன்ன லாஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப எங்கெல்லாம் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணாலும் இதுதான் லாஜிக். உனக்கு புரிஞ்சிருச்சா? பக்காவா சூப்பரா. ஓகே, சரி, ஓகே. இதுல எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒன்னு சொல்லிக்கிறேன், கவனிச்சுக்கோ. என்னதுன்னா ஓகே, நல்லா கவனிங்க. இது என்னது, இது என்னது ப்ரோ? இது தெரியல ப்ரோ. நான் பேசிக்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். இது டார்க். இது என்னதுன்னா பட்டன். டார்க்கோட ஃபார்முலா என்னன்னா ஆர் கிராஸ் எஃப். இதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா எஃப் டாட் டி. இப்ப நீ ஒரு கேள்வி கேட்ப, ப்ரோ சாரி இது வராது, எஃப் டாட் டி தான் வரும். ஓகே, இந்த இடத்துல டாட் வச்சிருக்க, இந்த இடத்துல கிராஸ் வச்சிருக்கிய. டாட்டுக்கும் கிராஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுமே மல்டிபிளிகேஷன் தானே. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிளிகேஷன் தான்டா. ஆனா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஸ் போட்டனா அதோட அர்த்தம் என்னதுன்னா சைன் தீட்டா. அதே டாட் போட்டனா அது காஸ் தீட்டா. தீட்டா வேல்யூ புக்ல உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, நீ பாட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓகேவா? பக்கத்துல கேப் கொடுத்துடணும். ஆர் கேப்பா, ஐ கேப்பா, ஜே கேப்பா, என்ன கேப்பானா கொடுத்துருவாங்க, உன் இஷ்டம். சரி, ஓகே ப்ரோ. சம்மந்தமே இல்லாம எதுக்கு இந்த கிராஸ் டாட் எல்லாம் வருதுன்னா
அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும், நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போனோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. கிராஸ்ல உன்னோட ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அங்க sin θ வரும், டாட்ல இருந்துச்சுன்னா cos θ வரும். அவ்வளவுதான். வெக்டார் ஃபார்ம்ல இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீ 90% ஆஃப் 11th பேசிக்ஸை படிச்ச. இதை சொல்லிட்டு முடிச்சேன்னா லாஸ்டா ஒரு திங் சிம்பிளா சொல்றேன், கவனிச்சுக்கோ. சூப்பர். இப்ப கவனி, 10 to the power -2னா என்னன்னு சொல்லுவோம்னா சென்டி, சென்டிமீட்டர் தான் அப்படி சொல்றேன். ஒருவேளை 10 to the power -3 கொடுத்தா மில்லி, 10 to the power -6னா மைக்ரோ, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், மியோ. 10 to the power -9னா நானோ, என். 10 to the power -10னா ஆம்ஸ்ட்ராங். ஐ திங்க் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, நான் ஸ்பெல்லிங் தப்பா தான் எழுதுறேன்னு தெரியுது, ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க, ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி 10 to the power -12னா இது 10 என்ன, பிகோ. அவ்வளோதான்பா. இந்த யூனிட் யூஸ் பண்ணிக்கோங்க, சம்ஸ்க்கு யூஸ் ஆகும். சரி, இதே வந்து பவர் பாசிட்டிவ்ல இருந்தா 10 to the power 3 கிலோகிராம் சொல்லுவோம்ல, அது 10 to the power 6 மெகா, 10 to the power 9 ஜிகா. இவ்வளவுதான்டா வரும். இதை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டனா சூப்பர். அவ்வளவுதான். நீ 11th படிக்க வேண்டிய பேசிக்ஸ் 12th நான் மொத்தமா சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளவுதான். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா நீ ஒண்ணு படிக்கணும், என்னதுன்னா கால்குலேஷன் எப்படி ஈஸியா பண்றது. அதுக்கு லாக் புக் நான் தனியா வீடியோ போடுறேன். அவ்வளவுதான், தட்ஸா, முடிஞ்சு போச்சுடா. இதுக்கு அடுத்து வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சொல்லி கொடுத்ததை பார்க்காம நீ வந்து புரிஞ்சுட்டேன்னா நான் சத்தியமா சொல்றேன், இனிமே நீ என்ன கொஸ்டின் படிச்சாலும் ஈஸியா இருக்கும். முக்கியமான விஷயம், நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் வச்சு படிச்சேன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சாங்ஸ் எல்லாம் கேட்டு டெரிவேஷன்ஸ் படிச்சு பாருங்க, சத்தியமா ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் மேக்ஸ் எக்ஸாம் 3 நாள் கொடுத்தாங்களா, பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் 3 நாளுமே பாட்டை வச்சு தான் படிச்சேன். ஒவ்வொரு சம் போடும்போது அந்த பாட்டை வச்சு தான் படிப்பேன். உங்களுக்கு ஃபேவரட் பிடிச்ச பாட்டு கேளுங்க. அப்படி கேட்டு ஆல்மோஸ்ட் நான் 97 மேக்ஸ்ல வாங்கியிருந்தேன், 12th மேக்ஸ்ல பாட்டு கேட்டு. டெரிவேஷன்ஸ் படிக்கிறதுக்கும் நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிப்பேன், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதோட 12th பேசிக்ஸ் ஃபார் பிசிக்ஸ் ஓவர். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரிக்கு இன்ஆர்கானிக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி இது அது இதுன்னு இருக்கு, 3 இருக்கு. டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, 3த்தையும் பக்காவாக சொல்லி கொடுத்து சூப்பரா நான் முடிச்சிடுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் இட்ஸ் கிரீஷ். பை பை நண்பா. ஷேர் பண்ணுங்கப்பா எல்லாருக்கும், அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக போகட்டும்.